பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 108 திவ்ய தேச வைபவங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்முடைய கணக்கு பிரகாரம் 92வது திவ்ய தேசம் அல்லிக்கேணி, திரு அல்லிக்கேணி. பார்த்தசாரதி பெருமாள் இருக்கக்கூடிய பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணி. நாம் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் 7 மாதங்கள் முடித்து 500 மணி நேரம் உபன்யாசங்கள் கடந்து அதற்கு மேலே பண்ணிட்டு இருக்கோம். வாரத்திற்கு 2 நாள், சனி மற்றும் ஞாயிறு. சனிக்கிழமைகளில் யூஸ்வலாக 108 திவ்யதேச வைபவங்களும் ஒரு வாரம், இன்னொரு வாரம் ஸ்ரீமன் நாராயணியமும் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீமன் நாராயணியத்தில் அதே மாதிரி கிட்டத்தட்ட 92 தசகங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போது திருவல்லிக்கேணி, நம்ம திருவல்லிக்கேணி அப்படின்னோடனே சென்னையிலே மத்தியில் இருக்கக்கூடியது, சென்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடியது திருவல்லிக்கேணி. எழும்பூர் ரயில் நிலையம், சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வெகு அருகாமையில் ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது இந்த பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் என்று அழைக்கக்கூடியது. ஆரம்ப காலத்தில் இது வெறும் துளசி வனமாகத்தான் இருந்தது இந்த இடம். அந்த வனத்தில் நம்ம பார்த்துருப்போம், முல்லை வனம், துளசி வனம், இப்படியாக செண்பக வனம். ஒவ்வொரு க்ஷேத்திரத்தை பார்க்குற போதும் அந்தந்த சுற்றிவிட இருக்கக்கூடிய புன்னைவனநாதன் கேள்விப்பட்டிருப்போம். இந்த புன்னைவனம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வனங்கள் இங்கே துளசி வனமாக இருந்தது. துளசி வனம் அப்படின்னுச்சே 2-3 விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும். அதை எல்லாத்தையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். இன்னொன்று, திருவல்லிக்கேணின்னு உடனே நமக்கு கலியுக ராமாயணத்தில் எழுதின கம்பனுடைய அடியொற்றி பிறந்தவனான கண்ணதாசன் தான் ஞாபகத்து வரும். அல்லிக்கேணி குணத்தருகில் கண்ணன் இருக்கிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் அப்படின்னு. அப்படிப்பட்ட கேட்டவர்களுக்கு கேட்டபடி தரக்கூடியவனாக, அருள் தரக்கூடியவனாகத்தான் இந்த பெருமாள் இருக்கின்றான். இந்த பெருமாள் இங்கே இருக்கிறதுல 2 கொடிமரங்கள் வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. வைஷ்ணவ திவ்யதேசங்களிலே ஒரு சில திவ்யதேசங்களில் உள்ளுக்குள்ளேயே நம்ம பார்த்துருக்கோம். 108 திவ்யதேசத்தில் சிவனுடைய ஆலயம் இருக்குது அப்படின்னு. ஆனால் இங்கே ஒரு புறம் பெருமாளும், அதாவது பார்த்தசாரதியும் வேங்கட கிருஷ்ணனாகவும், மறுபுறம் நரசிம்மராக, இது கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலம். அதாவது பெருமாள் வேங்கடகிருஷ்ணன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். பார்த்தசாரதி உற்சவர், ருக்மிணி, பலராமன், சாத்தியகி, அனிருத்தர், பிரத்யும்னர், இப்படி எல்லோரும் மூலஸ்தானத்தில் நாம் சேவிக்கலாம். இங்கே இவருக்கு தனிக்கோவில் நாச்சியார் கிடையாது. சுமதிக்கும் ராஜா தொண்டைமானுக்கும் அர்ஜுனனுக்கும் ருக்மிணி தாயாருக்கும் பிரத்யக்ஷமான பெருமாள். அடுத்தது ஸ்ரீ ரங்கநாதர், நின்ற திருக்கோலம், கிடந்த திருக்கோலம், இருந்த திருக்கோலம். அந்த மாதிரி ஸ்ரீ ரங்கநாதர் மன்னாதன், என்னை ஆளுடைய அப்பன், என்னை ஆளுகின்ற அப்பன் அப்படின்னும் கிழக்கு நோக்கி கிடந்த திருக்கோலம். வேதவல்லி தாயார் தனிக்கோயில் நாச்சியார். அடுத்தது நமக்குகந்த பெருமான், தம்மையே தமக்கு நல்கும் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன அனுமத் சமயத்தேன்னு சொல்கிற மாதிரி சீதை, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன், அனுமர் முதலியோடு தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலம். மதுமான் அப்படின்னு ஒரு ரிஷிக்கு பிரத்யக்ஷம். வரதராஜ பெருமாள் கரிவரதனாக விளங்கக்கூடியவன், கருடன் மீது கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம். தேவப்பெருமாள் என்றும் சொல்லப்படுகிறது. தேவப்பெருமாள் அப்படின்னா காஞ்சி வரதன் தான் உடனே ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி காஞ்சி வரதன் மாதிரியே வரதராஜ பெருமாள். சப்தரோமர் அப்படிங்கிறவரு பிரத்யக்ஷம். அடுத்தது தெள்ளிய சிங்கராக விளங்குபவர், மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம். எப்படி மூலவர் வேங்கடகிருஷ்ணனுக்கு கிழக்கு நோக்கிய கோலத்திலே அங்கே ஒரு கொடிமரம், இங்கே தெள்ளிய சிங்கருக்கு மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறவருக்கு கிடந்த கோலம், அமர்ந்த கோலம், நின்ற கோலமாக. அத்ரிமா முனிவருக்கும் ஜாபாலி முனிவருக்கும் பிரத்யக்ஷம். இது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கிபி 320 அந்த காலகட்டங்கள், 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு கிபி காலகட்டங்களிலேயே இந்த
இந்த க்ஷேத்திரம் பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதை பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் கைவிரணி சரஸ். கைவிரணினா அல்லி கேணி இருக்கக்கூடியது. இந்திர தீர்த்தம், சோம தீர்த்தம், மீன தீர்த்தம், அக்னி தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம் போன்ற 5 தீர்த்தங்களை கொண்டது. இப்போ 5 தீர்த்தங்கள் எங்க சுவாமி இருக்கு, தேடினா கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு தீர்த்தம், அதுவும் ஏதோ விட்டு வச்சிருக்கா, அவ்வளோதான். விமானம் ஆனந்த விமானம். நம்ம பார்த்துருக்கோம் திருப்பதியில் ஆனந்த நிலைய விமானம் அப்படின்னு. இங்கே ஆனந்த விமானம், ஆனந்த நிலைய விமானம் அப்படின்னு நமக்கு இந்த இன்னைக்கு இருக்கிறதுல கிபி கியூபுன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருத்தோம் இல்லையா? அதனால் 1, 2 அப்படின்னு நீங்கள் யோஜனை பண்ணி பார்த்தேன்னா, அதாவது நியூமராலஜி பிரகாரம் ஆனந்த நிலையம் அப்படின்னு போட்டேன்னா 33 வரும். ஆனந்த நிலையம் அப்படின்னா 33, 6 அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த நம்பர். நம்ம நிறைய பார்க்கலாம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பல பேர் பல விதமாக சொல்லுவா. அதை வேற விஷயத்தில் பார்க்கலாம். ஆனந்த விமானம், பிரணவ விமானம், புஷ்பக விமானம், சேஷ விமானம், தெய்வீக விமானம், 5 பெருமாள் இல்லையா? அதனால் 5 விமானங்களை கொண்டது இந்த திருக்கோவில். பேயாழ்வாராலும் திருமிழிசை ஆழ்வாராலும் திருமங்கை ஆழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டதொரு திவ்யதேசம். வைகானச ஆகமத்தில் அமைந்ததோர் திவ்யதேசம். பல சிறப்புகள் கொண்டது, மகிழ்வதற்கு இனிமையாக இருக்கக்கூடியது. கற்பார் ராமவினானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு திருவாய்மொழியில் ஆழ்வார் சாதித்த மாதிரி ராமனுக்கு ஒரு ஏற்றம், கேட்பார் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பாரோ என்று கிருஷ்ணனுக்கு ஒரு ஏற்றம். நம்ம சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்லுவார், ராமனுடைய இந்த விஷ்ணுவனுடைய வார்த்தைகளை, அவனுடைய நாமத்தை சொல்லாத நாவென்ன நாவோ, அவனுடைய நாமத்தை கேட்காத செவி என்ன செவியோ அப்படின்னு. இதை விட உத்தமமாக ஒருத்தர் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஆழ்வானுடைய பாசனம். இவனுடைய நாமம் இல்லாத வேற என்ன நாமம், வேற ஏதாவது நாமம் கற்க முடியுமா? வேற ஏதாவது நாமம் கேட்க முடியுமா? செல்ல உணர்ந்தவர் செல்வன் தன் சீரன்றி கற்பரோ, வேற எதையாவது கற்க முடியுமா அப்படின்னு சாதிக்கிறார். இதில் முக்கியமாக இந்த மங்களாசாசனம் பண்ணச்சே நம்ம ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம், அந்த பாசுரத்தில் பார்க்கலாம். இருந்தாலுமே திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு முடிப்பார் திருமங்கை ஆழ்வார். தெள்ளிய சிங்கமதாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. இப்போ நாம் டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த டாக்டர்கிட்ட குணமாகலை. வேற ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த டாக்டர்கிட்டையும் குணமாகலை. இவா சொல்கிறா ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா சுவாமி, அந்த ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட போங்க குணமாயிடும் அப்படின்னு. நேராக ஸ்பெஷலிஸ்ட்டை வரும். குணமாகறதுக்கு அவர் சொல்கிற விதமே குணமாயிடுறது நமக்கு. அதுக்கப்புறம் குணமாகறதுக்கு முன்னாடி அப்போ தான் நம்ம சொல்கிறோம், இவ்வளோ நாளாக உண்மைத்தான் சுவாமி தேடின்னு இருந்தேன், இப்போ பார்த்துட்டேன், என்னது இப்போ நான் கண்டேனே அப்படின்னு அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார் இவர். என்னது திருவல்லிக்கேணி கண்டேனே, நான் எவ்வளோ இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வந்துட்டேன், ஆனால் அந்த ஒரிஜினாலிட்டி, நான் எதை தேடி வந்தேனோ அதை அனுபவிக்கக்கூடியதாக எனக்கு திருவல்லிக்கேணியில் கண்டேனே அப்படின்னு சொல்கிறார். நான் இதற்கு 3ஆம் நூற்றாண்டு சொன்ன கிபின்னா, 3ஆம் நூற்றாண்டில் தெள்ளிய சிங்கரைத்தான் எல்லோரும் கொண்டாடினார்கள். நீங்கள் இப்பொழுதும் பார்த்தேன்னா பெருமாளுக்கு, யாருக்கு, மூலவர் வெங்கடகிருஷ்ணனுக்கே பார்த்தேன்னா அவருடைய முகமே ரொம்ப சௌலபியமாக இருக்காது, கொஞ்சம் ஆக்ரோஷமாகத்தான் இருக்கும். பிற்காலத்தில் வந்தவா அந்த ஆக்ரோஷமான முகத்தை சௌசீல்யமாக சௌலபியமாக மாற்றிவிட்டார்கள் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. கதை சொல்றவா இவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி கதைகள். பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை அப்படின்னு பெரிய திருமொழி சாதிக்கிறது. வேதத்தை, வேதத்தின் சுவைப்பயனை, ஆதியை, அமுதை, ஆளுடைய அப்பனை, என்னுடைய அரங்கனை, இப்படியாக சொல்லக்கூடியது ஆழ்வாருடைய பாசுரங்கள். தெள்ளிய சிங்கமதாய் திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னா இந்த சிங்கத்தினுடைய விஷயம். நீங்கள் இப்போ நாம் படங்கள் எல்லாம் பார்க்குறோம், எல்லா படத்துலேயும் கிருஷ்ணனுடைய லீலைகளை பார்க்குறோம். கிருஷ்ணனுடைய அதாவது நம்ம கிருஷ்ணன் ஏரில் கொண்டு வரக்கூடிய பல வரைபடங்களில் பார்க்குறோம். எங்கேயாவது கிருஷ்ணனுக்கு மீசை இருக்குன்னு பார்த்துருக்கோமா? எந்த இடத்துலையாவது மீசை இருக்குன்னு பார்த்துருக்கோமா கிருஷ்ணனுக்கு? எங்கேயுமே பார்க்கல. நீங்கள் அவதாரத்தில் பார்த்ததில்லை, படங்களில் கிருஷ்ணனை பற்றி என்.டி. ராமராவ் அவாய்வா நடித்து படத்தில் கூட ஏறி உட்காரிச்சு கிருஷ்ணனை ஒரு மீசையோட காமிக்கவே இல்லை.
ஏன் அந்த மீசை இந்த இடத்துல பார்த்தசாரதிக்கு மட்டும்? பார்த்தனுக்கு தேரோட்டிய சாரதியாக எங்கேயுமே நாம் பார்க்காத ஒரு மீசை இங்கேயே இருக்கு. இதனுடைய விளக்கம் இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 92 இன்னொரு 92வது திவிதேசத்தில் இருக்கும், 84வது தசகத்தில் இருக்கும் ஸ்ரீமன் நாராயணத்தில். இன்று ஒரு 2-3 தசகங்கள் போச்சுன்னா வெறும் கிருஷ்ணனுடைய அவதார நோக்கம், கிருஷ்ணனுடைய விளக்கங்கள், கிருஷ்ணன் ஏன் பிறந்தான், எப்படி பிறந்தான், அவனுடைய நோக்கம் என்ன, இதை பற்றியே சொல்லக்கூடிய ஒரு 7-8 தசகங்களை பார்க்க போகிறோம். அந்த தசகங்களில் இதை பற்றி ஒரு வார்த்தை வருது. பெருமாளுக்கு எந்த இடத்துல அவன் பார்த்த சாரதியாக இருந்தபோது மீசையை வச்சிருந்தானே இல்லையே, ஏன் என்ற கேள்வி. அதில் பார்க்கச்சே என்னுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ஆணையின் துயரம் தீர புள்ளூர்ந்து நின்று ஆழி தொட்டானை அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். அதாவது பகவான் வரைச்சே எப்படியெல்லாம் வரான் அப்படின்னுட்டு பகவான் எல்லா இடத்துலையும் காத்துட்டு இருக்கான் சுவாமி, கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கான். அந்த மாதிரி இந்த பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்தில் சப்த ரிஷிகள், இந்த சப்த ரிஷிகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சதுர்யுகம்னு சொல்லச்சு ஒவ்வொரு சதுர்யுகம் மாறுற போதும் சப்த ரிஷிகள் மாறிண்டே இருப்பான். இந்த சப்த ரிஷிகள் அத்ரி, பிருகு, குட்ச, வசிஷ்ட அப்படின்னு நாம் சொல்லும். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்த ரிஷிகள் அவா இல்லை. பிருகு, அத்ரி, மரீச்சி, மார்க்கண்டேயர், சுமதி, சப்தரோமான், ஜாபாலி. இந்த சப்த ரிஷிகளுடைய மங்களாசாஸ்திரம் சப்த ரிஷிகளுடைய பிரத்யக்ஷம் தான் நம்ம பார்த்தோம். இந்த 7 ரிஷிகளும் அந்த காலத்தில் ஒத்துமையாக இருந்திருக்கா சுவாமி? இந்த காலத்தில் இருப்பாளோ என்னவோ தெரியாது. இந்த 7 ரிஷிகளுக்கும் தவம் பண்ணணும்னு ஆசை, ஒன்றா சேர்ந்து தவம் பண்ணணும். ஏன்னா ஒரே வேவ் லென்த், அவளுக்கு எல்லாருக்கும் ஒரே வேவ் லென்த்து, எல்லாரும் சேர்ந்து தவம் பண்ணணும் அப்படின்னு தவம் பண்ணுறதுக்கு எந்த இடம் ஏற்றதுன்னு ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டோம். ஒவ்வொரு இடம் பார்க்குறது ஒருத்தருக்கு வந்து மேடாக இருக்குது, ஒருத்தர் பள்ளமாக இருக்குது, இப்படி சொல்லிகிட்டே வரைச்சு ஒவ்வொரு இடத்தையும் அவாய்ட் பண்ணிகிட்டே வர. இதற்கு நடுவில் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சண்டை வந்துருத்தான். யாருக்கு தான் சண்டை இல்லை, பெருமாள் பிராட்டியிலேருந்து ஆரம்பிக்கிறது. நாம் பார்த்துருக்கோம் பல இடங்களில் சிவனுக்கும் சக்திக்கும் சண்டை உண்டு. அது பல இடங்களில் சண்டை வந்து அவள் பார்வதியாக பிறந்தாள், மலையரசனுடைய மகளாக பிறந்தாள், தக்ஷனின் மகளாக பிறந்தாள், இப்படியாக பார்த்துருக்கோம். இந்த பெருமாள் பிராட்டிக்கும் சண்டை வந்துருத்தான். பெருமாளை விட்டு பிராட்டி பிரிந்து வந்து விட்டாளாம். எங்கே? அங்கே பார்க்கடல்லேருந்து பிரிஞ்சிட்டாளாம். பிரிஞ்சு வந்தால் அவளுக்கும் எந்த இடம் ஏற்றதுன்னு தேடிட்டு வரான். ஒரு மனம் கமழக்கூடிய ஒரு இடமா இருக்குது. முதல்ல பார்த்தோம், இது வந்து 2 விதமான மனம் கமழக்கூடியது. ஒன்று துளசி மனம் கமழக்கூடியது, இன்னொன்று சந்தன மரம், சந்தன மலர்கள் கமழக்கூடியதுன்னு. சந்தன மரத்தினுடைய அடியிலே வந்து தவம் இருக்கிறாளாம். பிரிஞ்சு வந்துட்டா. வந்தவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. திரும்பி பெருமாளை நோக்கி தவம் இருக்கா. எந்த இடத்துல? இந்த சந்தன மரத்தினுடைய அடியில், இந்த இடத்துல, இந்த க்ஷேத்திரத்திலே, பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்திலே தவம் இருக்கா. அந்த குழந்தையாக தவம் இருப்பதற்காக குழந்தையாக இருக்கா. அந்த குழந்தையை பிருகு மகர்ஷி எடுத்து வளர்க்கிறார். நாம் பார்த்துருப்போம், கும்பகோணத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு திவிதேசம். அந்த திவிதேசத்திலே மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய மகளாக பிறந்து பெருமாளை அடைந்தாள் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு சுவாமி? ஏன் இப்படியெல்லாம்? உண்மையாக அதெல்லாம் இருக்குமா, நடக்குமா? ஏன்னா பல பேர் கேட்குறவாளுக்கு நம்ம சொல்லி ஆகணும், பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? எல்லாத்துக்கும் விடை இருக்குது. நம்முடைய எல்லா மகாபாரதத்திலே ஆகட்டும், ராமாயணத்திலே ஆகட்டும், ஸ்ரீமத் பாகவதத்திலே ஆகட்டும், புராணங்கள்லே ஆகட்டும், இதிகாசங்கள்லே ஆகட்டும், விடை இருக்குது. நாம தான் அதை தெரிஞ்சுக்கிறதில்ல, புரிஞ்சுக்கிறதில்ல, அதை அறிந்து மற்றவர்களுக்கு சொல்கிறதில்ல. அவளுக்குள்ள எதுவுமே பிரிவே கிடையாது. இந்த உலகத்துக்கு ஒன்று உணர்த்தணும் அப்படின்னா உண்டு இல்லை அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்தணும். உண்டுன்னு நீ சொல்லிட்டா அதை நிரூபித்து காட்டணும். உதாரணத்துக்கு தாய் தந்தையரை சுற்றி வந்தாலும் இந்த உலகத்தை சுற்றி வந்தாலும் ஒன்றுதான் அப்படிங்கிறது உலகத்துக்கு எப்படி நிரூபிக்கிறது? சொன்னா போருமா? சொன்னா நிரூபித்து காட்டு என்று 2 குழந்தைகளை வைத்து நிரூபித்து காட்டியவன் சிவபெருமான். ஒரு குழந்தை தாய் தந்தையை சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்றது. மற்றொரு குழந்தை இந்த உலகத்தை சுற்றி வந்தாலும் தாய் தந்தையை சுற்றி வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்று இந்த உலகத்திற்கு உணர்த்தியது. அதாவது இதை எப்படி தத்ரூப ரீதியாக சொல்லுவாள்னா, ஸ்வரூபம் அரூபம் அப்படின்வா. நம்ம அரூபமாக கடவுளை அடையலாம், பெருமாளை அடையலாம், ஸ்வரூபமாகவும் பெருமாளை அடையலாம். அதெல்லாம் தத்துவத்தினுடைய வேறுபாடுகள். அந்த மாதிரி பகவானை பிரிந்தவள் இந்த உலகத்திற்கு காட்டணும். பிருகு மகர்ஷி அங்கே வரா.
இந்த குழந்தையை பார்க்குறார், குழந்தையை எடுத்துக்கிறார், குழந்தையை வளர்த்துன்னு வர்றார். வேதவல்லி அப்படின்னு நாமகரணம் சூட்டி இந்த குழந்தையை வளர்த்துன்னு வர்றார். பிற்காலத்தில் இந்த குழந்தை இவ தனியாக வந்துட்டா, பெருமாள் அங்கே தனியாக இல்லை, திரும்பி பின்னாடியே வந்துட்டார். எங்கே இருக்கா ஒன்று அப்படியே பார்த்துட்டே வரார். இந்த குழந்தை தவம் பண்ணிட்டு இருக்கு. எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த மலரை பறிச்சுட்டு இருக்கான். மலர் பறிக்கும் நிலையிலே இருந்த வேதவல்லி கண்டு அவளை மணக்க எத்தனித்தார், மணந்து கொண்டார் அப்படின்னு இந்த புராணம் சாதிக்கிறது. இந்த விசேஷத்தை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துல மகாலட்சுமியை மகாவிஷ்ணு ஏற்றுக்கொண்டார். இது எதற்காகனா, இந்த 7 பேர் உட்கார்ந்து தவம் பண்ணினா இல்லையா, அவளுக்கு ஏதாவது ஒரு இன்ட்யூஷன், அவளுக்கு இருக்கிற இன்ட்யூஷனில் பெருமாள் இங்கே வருவார்னு தானே இங்கே தவம் பண்ணுறா. அவளுக்கு என்ன ஆச்சரியம்னா, பெருமாளையும் பிராட்டியும் ஒரு சேர பார்க்கணும் சுவாமி. இந்த கஜேந்திர மோட்சத்திற்கு பெருமாள் ஏந்தருளினார். எப்படி வந்தார் அவர்? இதெல்லாம் அவளுக்கு கதை கேட்டிருக்காய்வா. கஜேந்திர மோட்சத்துக்கு வந்த பெருமாள் அவசரமாக தான் மட்டும் வந்துட்டார் கருடன் மேலே ஏறி. இங்கே அந்த மாதிரி வரல. பெருமாளையும் பிராட்டியும் சேர்ந்தே சேவிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட 7 பேரும் ஒரே சிந்தனையோடு இங்கே தவம் இருக்கிறதுனால இந்த பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்திற்கு ஒரு சிறிய இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்ணி அந்த இடத்திலே வேதவல்லி தான் மணந்து கொண்டதாக சரித்திரம் கூறுகிறது. இது ஒரு முக்கியமானது ஒரு விஷயம். அடுத்தது தெள்ளிய சிங்கர். இதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்ம இந்த கல்வெட்டுகளில் பார்த்தா ஆரம்பகால கல்வெட்டுகளில் தெள்ளிய சிங்கர் மட்டும்தான் தெள்ளிய சிங்கர் திருவல்லிக்கேணி இரண்டு வார்த்தைகள் தான் இருந்ததாம். அதற்கு அப்புறம் வந்தவன் நந்தவர்மன். நந்தவர்மனுடைய காலத்திலே இது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு வந்த பல்லவர்களாலே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. அது எப்படி சுவாமி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் செஞ்சால் பக்கத்தில் ஒரு கோயில் வச்சிருக்கலாமே, ஒரே இடத்துல எல்லாரும் அமையணுமா ஒரு கேள்வி வரும் உடனே இல்லையா? இப்போ நாம் பார்க்குற மாதிரி அந்த காலம் இருந்திருக்காது. இந்த காலத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னால் கூட கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர் எடுத்துக்கிறாளா இல்லையா? அந்த காலத்தில் கோவில் ஒரு 400 ஏக்கர் இருந்திருக்கும். அந்த மாதிரி அந்த கோயிலுக்குள்ளே பகவான் வாசஸ்தலமாக இருந்தது. எல்லோரும் இந்த பக்கம் ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்கார், அந்த பக்கம் வேற ஒரு ரிஷி தவம் பண்ணுறாருன்னா இவ எல்லாரும் இந்த இடத்தினுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அந்த இழுப்பு சக்தி இருக்கு இல்லையா, அதனால் இங்கே வர அந்த வேவ் லென்த் ஒத்து போகிறது. இப்போ நம்ம இங்கேருந்து பேசுறது அமெரிக்காவுக்கு எங்கே கேட்குறது இதே நம்பர், இந்த வேவ்ஸ் ஒத்து போகிறதுங்கிறதுனால எல்லாரும் இந்த இடத்துக்கு வரா. அவ நினைக்கிறா, கேட்ட கதையை கேட்ட எனக்கு நீ ராமனாக காட்சி தரணும், தெள்ளிய சிங்கராக காட்சி தரணும், இல்லை நீ வேங்கடவனாகவும் கிருஷ்ணனாகவும். எப்படி? எனக்கு 2 தெரியும் சுவாமி, வேங்கடவனை பார்த்துருக்கேன், கிருஷ்ணனை பார்த்துருக்கேன், 2 பேரும் எனக்கு சேர்ந்து காட்சி தரணும்னு ஒருத்தர் கேட்குறார். எல்லாருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்வது தானே இவனுடைய அபிலாஷை. அதனால் இவன் வேங்கட கிருஷ்ணனா வந்தான் அப்படின்னு வேறொரு கதை. இந்த தெள்ளிய சிங்கரா வரச்சே இங்கே முக்தியை வேண்டுவதற்காக ஒரு அத்ரி மாமுனிவர் முக்தியை வேண்டி தவம் பண்ணிட்டு இருக்காராம். முக்தியை வேண்டி தவம் பண்ணிட்டு இருக்கே விகடர் அப்படின்னு ஒரு முனிவர் வரார். அந்த முனிவர் அத்ரி முனிவருக்கு என்ன, இது ஒரு சின்ன கதை எடுத்துனோம்னா நாம் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இடத்த எந்த விஷயமே இப்போ இந்த வாரத்திலேருந்து நம்ம அனத்தியனம் ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகருடைய பாசுரங்களை பார்த்துட்டு இருக்கோம். வேதாந்த தேசிகருடைய பாசுரங்களை எடுத்துட்டால் இந்த நாளையிலேருந்து வேதாந்த தேசிகருடைய இந்த பாசுரங்களுடைய விளக்கங்கள் வரப்போகிறது. அவருடைய இது முதலே கேட்டிருக்கோம். நாம வேதாந்த தேசிகர் ஒரே வழி என்னன்னா, ஆச்சாரியன் மூலமாகத்தான் பெருமாளை அடைய வேண்டும், அதுவும் திருமகளை வழி காட்டி அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியன் வேணும். வேற எதுவுமே எங்கேயுமே ஆச்சாரியன் இல்லைன்னு என்ன சுவாமி பண்றது? பெருமாளே ஆச்சாரியனாக உனக்கு வழிகாட்டுவார். இந்த இடத்துல பெருமாளை அடைவதற்கு ஆச்சாரியனாக வந்தது யாருன்னா பிராட்டி. அந்த பெருமாளை அடைவதற்கு ஒரு ஆச்சாரியன் வேணுமேனு முன்னாடி பிராட்டி தன்னுடைய குழந்தைகளை எடுத்து பெருமாளுக்கு வழிகாட்டுவது போல பிராட்டி வந்திருக்கார். அதுதான் அதனுடைய தாத்பரியம். அந்த மாதிரி விகடர் அப்படிங்கிறவர் இவருக்கு ஆச்சாரியன். தன்னுடைய சிஷ்யன் இங்கே தவம் பண்ணுறானே அப்படின்னு தன்னுடைய ஞான கண்ணால் பார்க்குறார். ஓஹோ, அவன் மோட்சம் வேண்டி தவம் பண்ணுறான் அப்படின்னு சிஷ்யனுடைய இருக்கிற இடம் தேடி ஆச்சாரியன் வர. யாரு? இந்த
அத்ரிமா முனிவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு முக்தியை வேண்டி தவம் பண்றானேன்னு விகட மகாரிஷி வராருங்க. அங்க வந்து அத்ரி முனிவருக்கு உபதேசம் பண்றார். அங்க என்னென்னலாம் பண்ண முடியலையோ அதை அத்தனையும் அத்ரி முனிவருக்கு உபதேசம் பண்றார். அத்ரி முனிவருக்கு உபதேசம் பண்ணச்சு அத்ரி மகரிஷி கேட்கிறார், தேவரி சாதிச்சது எல்லாம் கரெக்டு தான், ஆனால் எனக்கு பகவான் நான் பெருமாளை மட்டும் இல்லை, அந்த நித்திய சூரிகளோடு சேர்த்து பெருமாளை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. யாரோட? வானவர்கள் புடைசூழ ஆதிசேஷனோட, கருடனோட, வைனதேயனோட, ஆதிசேஷனோட, அத்தனை சேனை முதலியாரோட சேர்த்து சனகாதி யோகியர் முதல்வர் அத்தனை பேரோடையும் சேர்த்து பெருமாளை காட்டணும்னு ஆசை. எப்படி இருக்கு பாசுங்க, அதீத ஆசை. ஆனா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும் சுவாமி, நம்ம எந்த ஆசை பண்ணினாலும் பெருமாள் ரிலேட்டடா, மோட்சம் ரிலேட்டடா, அவருடைய திருவடி சம்பந்தம் ரிலேட்டடா என்ன ஆசை வச்சாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பான் நம்முடைய ஆச்சாரியன்றது உணரணும். அதற்கு தான் இந்த கதை. அதை நிறைவேற்றி கொடுத்தாராம் அத்ரி முனிவருக்கு. யாரு? இந்த விகடர். விகடர் சொன்னதுக்காக பெருமாள் இங்க வந்து அவர் எப்படி கேட்டாரோ அந்த மாதிரி காட்சி அளித்தாராம். விகட முனிவருக்கும் அத்ரி மகரிஷிக்கும் காட்சி அளித்தாராம். அதனால தான் அந்த மாதிரி காட்சி அளிக்கச்சே இங்கே தெள்ளிய சிங்கமாக அப்படின்னு போடுறாரு. தெள்ளிய சிங்கம்னா பகவான் மிக மிக அருமையான, நம்ம ஸ்ரீமன் நாராயணத்தில் அனுபவிச்சிருக்கோம். பகவான் தூளை புலந்துண்டு வரா சுவாமி. தூணை புலந்துண்டு வரச்சே ஒரு பக்கம் பார்க்குறான், தன்னை வேண்டினவன் பிரகலாதன் கீழே இருக்கான். கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, நீ எனக்கு வந்து அருள் பாலிக்கணும், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணன் வேண்டிட்டு இருக்கான், என்னை வேண்டான்னு அவனை ஒரு பக்கம் பார்க்குறான். இவனையே நினைத்து கொண்டிருந்தாலும் இவனை எதிரியாக நினைக்கக்கூடிய இரண்யன் ஒரு பக்கம் பார்க்குறான். ஆனாலும் அந்த கண்கள் ஒரு பக்கம் ஆக்ரோஷம், இன்னொரு பக்கம் அன்பு ததுங்கும் கண்களாக இருந்ததாம் பெருமாளுக்கு. அந்த மாதிரி பெருமாள் செவத்து சாதிச்சானா. பெருமாளால் எதை வேணாலும் செய்ய முடியும். அந்த மாதிரி தெளிந்த சிங்கமாக, அப்படிங்கிற தெள்ளிய சிங்கம்னா தெளிந்த சிங்கமாக அப்படின்னா இவா எப்படி கேட்குறா? ஆக்ரோஷம் இல்லாமல் நீ இரண்யனுக்கு எப்படி இரண்ய சம்ஹாரம் பண்ணியோ, அப்பொழுது பிரகல்லாதனுக்கு எப்படி காட்சி கொடுத்தியோ அந்த மாதிரி காட்சி கொடுக்கணும். ஏன்னா நீ எப்படி, நான் கேட்குற போது நீ வந்துடுவ. ஆனால் இரண்யனால் தாங்க முடிஞ்சது. இரண்யன் அவ்வளவு தவம் பண்ணிருக்கான், உன்னையே நினச்சிட்டு இருக்கான், சதாசர்வ காலம் உன்னையே நினச்சிட்டான். அதனால் இரண்யனால் உன்னை ஃபேஸ் பண்ண முடிஞ்சது, எங்களால் முடியாது சுவாமி. அந்த ஆக்ரோஷமாக வேண்டாம், நீங்கள் தெளிந்த சிங்கமாக எழுந்தருளுவீர்னு பிரார்த்திச்சென்றதுனால இங்கே தெள்ளிய சிங்கமாக பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்திலே அவதரிச்சாராம். இதற்கு அடுத்ததாக நம்ம இந்த சவுத்தில் பார்க்கச்சு பாண்டிய நாடு அப்படின்னு ஒரு பாண்டிய திவிதேசம். பாண்டிய நாட்டு திவிதேசத்தில் பாண்டரமலை அப்படின்னு ஒரு மலை. அதாவது ஆக்சுவலாக இது எப்படி இருந்ததாம், அந்த காலத்தில் இது புண்டரீக மலை அப்படின்னு பேராக இருந்ததாம். எப்படி திரு அகீந்தரபுரம் இப்போ திருவந்திபுரம்னு ஆயிடுத்து, பூவிருந்த வள்ளி பூனமல்லின்னு ஆயிட்ட மாதிரி புண்டரீக மலை வந்து பண்டாரமலைன்னு ஆயிடுத்தான், பாண்டரமலை அப்படின்னு. அப்படி ஒரு கதை இருக்குது. அந்த நம்ம கல்வெட்டுகள் எழுதுறவா எல்லாருமே எப்படி எப்படியெல்லாம் வழி வழியாக வந்தது அப்படிங்கிறத விளக்கமாக எழுதியிருக்கா இல்லையா. இந்த இடத்துல சசபதர் அப்படின்னு ஒரு முனிவர். இந்த சசபதரை பற்றி நாம ஸ்ரீமன் நாராயணத்தில் ஒரே ஒரு இடத்த கேள்விப்பட்டிருக்கோம். அந்த விளக்கம் சசபதருக்கு, சசபதர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்துருக்கோம். இங்கே இந்த இந்திரனுக்கு 2 விஷயம் பொறுக்காது சுவாமி. அது இந்த காலத்தில் இன்னி வரைக்கும் தொடருது. இந்திரன் எந்த காலத்தில் இந்திரனா பதவி ஏற்றுந்தானோ தெரியாது. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த சேர் மேலே ஆசை. இவனுக்கு எப்போ பார்த்தாலும் யாராவது கொஞ்சம் முறைச்சி பார்த்துட்டா ஆகாது, உடனே அவளை கீழே தள்ளிடணும். எவனாவது முறைச்சி பார்த்தாலும் அவன் என்னுடைய சேரை தான் பார்க்குறான், என்னை கீழே தள்ளிட்டு அவன் இங்கே வந்து இந்திர பதவி அடைஞ்சிருவான் அப்படிங்கிறது இந்திரன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தான். ஏன்னா அவன் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தானே. போட்டோம். அந்த இந்திரனுக்கு யாராவது கொஞ்சம் தவம் பண்ணிட்டா ஆகாது, யாராவது யாகம் பண்ணிட்டா ஆகாது. 2 யாகம், 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணிட்டா, கம்ப்ளீட் பண்ணிட்டா இந்திர பதவி கிடச்சிடும்ன்றதுனால அஸ்வமேத யாகம் பண்ண விட மாட்டான். அதுவும் என்ன, 99 யாகம்னு பேசாமல் இருப்பான். அது முடிஞ்சச்ச காரியத்தை கெடுத்துருவான். அடுத்தது அஸ்வமேத யாகம் பண்ண முடியாத மகரிஷிகள் என்ன பண்ணுறா, தன்னையே தமர்க்கம், தன்னையே ஒரு யாகமாகி யாகம் பண்ணிட்டு இருக்கா தவ யோகிகள்.
அப்படி அவள் பண்ணினா இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இவன் கலைச்சது எக்கச்சக்கம், விஸ்வாமித்திரலேருந்து ஆரம்பிச்சு. இந்த முனிவர் இருக்கல்ல, சசபதர் அப்படிங்கிற முனிவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக யாகம் பண்ணிட்டு இருக்கார், தவம் பண்ணிட்டு இருக்கார். இந்த முனிவரோட தவத்தை கலைக்கணும். ஹேலை அப்படின்னு, இது புதுசாக இருக்குது இல்லையா? நாம் 4-5 பேரை கேள்விப்பட்டிருக்கோம், இது புது பேராக இருக்குது. ஹேலை அப்படின்னு உண்டாக்குறான். இந்திரனுக்கு ஒரு தடவை ஒருத்தர் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிட்டா இன்னொரு இடத்துக்கு அனுப்ப மாட்டான். இந்த ராமாவதாரங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். பிரம்மாண்ட புராணத்தில், அதாவது ராமாவதாரத்தில் வரைச்சே ராமன் சுக்ரீவனோட அக்ரிமெண்ட் போடுறான் சுவாமி. சுக்ரீவனோட அக்ரிமெண்ட் போட்டால் என்ன அக்ரிமெண்ட் போடணும்? சீதை போய் அழைச்சிட்டு வரணும், ராவணனை கொல்லணும். 2 அக்ரிமெண்ட்டு தானே. ஏன் சீதை தெற்கு பக்கமாக தானே போனான்? ஜட்டாயு சொல்லிட்டார் சீதை தெற்கு பக்கமாக தான் போயிருக்கான்னு. அப்புறம் என்ன டவுட்டு இல்லையா? 2வது, வடக்கு ஒத்தனை அனுப்பு, கிழக்க ஒத்தனை அனுப்பு, மேற்கு ஒத்தனை அனுப்பு, தெற்கு ஒத்தனை அனுப்பு. 4 பேரை ரெடி பண்ணிட்டீங்க. 4 பேரை ரெடி பண்ணி தெற்கு ஒத்தனை போச்சு, அவனை மட்டும் கூப்பிட்டு அவனுக்கு மட்டும் கையில் ஆழியை கொடுத்து அனுப்புறது, கடையாழியை. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்படின்னா மற்ற 3 பேர் போகவே வேண்டாமே இல்லையா? அந்த கான்ஃபிடென்ட் அப்போ மற்ற 3 பேர்கிட்ட இல்லையா? ஆஞ்சநேயர்கிட்ட மட்டும்தான் இருந்ததா? இதை ராமாவதாரத்தில் கம்ப்ளீட்டாக ராமாயணம் ஃபுல்லாக, கம்பராமாயணம் பார்க்கச்சே முழு கம்பராமாயணம் 10,500 கிட்டத்தட்ட ஸ்லோகங்கள், பாசுரங்கள் பார்க்கச்சே கிட்டத்தட்ட ஒரு 50 பாசுரங்களுக்கு ஒரு நாள் எடுத்துட்டு நாமோ இதை கம்ப்ளீட்டாக விவரணமாக பார்த்தோம். அதில் இதை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டினாமினேஷன் நியமித்து இங்கே ஹேலைங்கிறத நியமிக்கிறான். இந்த ஹேலை போய் இந்த சசபதருங்கிற முனிவரை கலைக்கணும், அவருடைய தவத்தை கலைக்கணும். இதுதான் அவளுடைய முதல் வேலை. அவள் அப்படியே ரொம்ப டெடிக்கேட்டட் டு பாஸ் இல்லையா? பிக் பாஸ் இல்லை, ரொம்ப டெடிக்கேட்டட் டு பாஸ். அதனால் வர அதே மாதிரி வேலையை பண்ணிவிடுறார். எப்படி விஸ்வாமித்திரருக்கு குழந்தை பிறந்ததோ அந்த மாதிரிக்கு இவருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. ஹேலையோடு ஒரு குழந்தை, மிக அழகானது ஒரு குழந்தை. இந்த குழந்தை மதுமான் அப்படின்னு பேர் வைக்கிறார் இந்த குழந்தைக்கு. அதாவது தேனையே உண்டு வாழக்கூடியது, தேனை மட்டுமே உண்டு வாழக்கூடியதாக அந்த குழந்தை இருந்ததுனால மதுமான் அப்படின்னு பேர் வைக்கிறார் இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தைக்கு ஒரு ஆச்சாரியர், கார்க முனிவர் அப்படின்னு, கார்கியர் அப்படின்றா கார்க முனிவர்னு இவருடைய ஆச்சாரியனை இந்த குழந்தைக்கு ஏற்படப்படுறார். இந்த ஆச்சாரியன் மேலே இதுக்கு பயங்கரமான ஈடுபாடு இந்த குழந்தைக்கு. அந்த ஆச்சாரியன் நிறைய கதை சொல்கிறார் குழந்தைக்கு. இந்த காலத்திலலாம் போயிடுத்து சுவாமி. நம்ம ஸ்கூலில் போனோம்னா நாம் படிக்கச்செல்லாம் இருந்தது ஃபிசிக்கல் எஜுகேஷன்றது மாதிரி மாரல் எஜுகேஷன் ஒன்று இருந்தது. ஒரு தனி சப்ஜெக்டு, ஒரு 45 நிமிஷம் ஒரு கிளாஸ் இருந்தது. இப்போல்லாம் இல்லை. எல்லா மாரல் எஜுகேஷனும் நமக்கு தெரியும். அதில் நம்ம கற்றுப்போம். ஏன் இந்த ராணா பிரதாப் சிங் ஏன் இப்படி தன்னுடைய குதிரையால் என்ன இழந்தான், யார் இந்த குதிரையால் இழந்தது, அந்த குதிரைக்கு ஏன் லாட அடிக்கணும், இப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய கதைகள் நிறைய சொல்லி கொடுத்துருந்தா. அந்த மாதிரி இந்த கார்கிய முனிவர் என்ன பண்ணுறார், இந்த குழந்தைக்கு நிறைய கதை சொல்லி கொடுக்குறார். எல்லா கதையும் சொல்லச்சே இதுக்கு ஒன்றுத்துக்கு மட்டும் அட்ராக்ஷன் இருக்குது. என்னென்னா ராமாவதாரம். ராமாவதாரத்தில் மட்டும் ஒரு அட்ராக்ஷன் தனியாக இருக்குது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை கேட்குறது, எனக்கு ராமாவதாரம் சொல்லு, ராமாவதாரம் சொல்லு அப்படின்னு. ராமனுடைய காதையை கேட்டு 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 ராமதாசர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் இருக்கா அந்த மாதிரி. கம்பனுக்கு ஈடுபாடே ராமனிடம் தானே இல்லையா? கம்பன் அதற்கு முன்னாடி நிறைய புராணங்கள், இதிகாசங்கள் நிறைய கேட்டிருக்காங்க. காளிதாசனுடைய பலவித சாஸ்திரங்களை, பலவிதமான படிப்புகள் படிச்சிருக்கான். இருந்தாலும் ஈடுபாடு ராமனிடத்தில் தான் வந்தது. அப்படியாக இந்த கார்கிய முனிவருக்கு ராமாயணத்தை சொன்னதுனால இந்த குழந்தைக்கு, மதுமான் என்ற குழந்தைக்கு, இந்த ராமரிடம் மிகுந்த ஈடுபாடு. ராமனிடம் ஈடுபாடு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது, எனக்கு ராமனை பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த குழந்தை. ராமனை பார்க்கணும்னா என்ன பண்ணுறது இந்த சொல்கிறார் கார்கிய முனிவர். அப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீயோ வளர்ந்துட்ட சரியா? எப்படி தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி நான் நாராயணனை பார்க்கணும், மகாவிஷ்ணுவை பார்க்கணும், அவனுடைய மடியில் நான் அமரணும்னு துருவன் கேட்டான் இல்லையா அம்மா கிட்ட. எனக்கு தெரியாதுப்பா, நான் வழி சொல்கிறேன், நீ போய் தவம் பண்ணு, அந்த காட்டில் மகாவிஷ்ணு வருவார் அப்படின்னு சொன்ன மாதிரி
இந்த மதுவான்ற குழந்தைக்கு இவர் சொல்ல, நீ வளர்ந்துட்ட, நீ தவம் பண்ணு, உனக்கு அனைத்து விதமான தவத்துக்கு ஏற்றதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு இவர் கிளம்பி போயிடுறார். கிளம்பி போனதுக்கு அப்புறமாக இவனுடைய தவத்தை வச்சு மகாவிஷ்ணுவுக்கு ஒரு ஆசை. நேர வரார். எங்கே வரார்? எந்த இடத்துல தவம் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறார். இந்த பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்திலே துளசீவனம் மண்டி கிடக்கக்கூடிய இந்த இடத்திலே தவம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால இந்த இடத்துல அந்த குழந்தையை தவம் பண்ணுறான். மகாவிஷ்ணுவே கார்கிய முனிவராக வரார். ஏன்னா உடனே தெரிஞ்சுக்கணும், நமக்கு யாரை உடனே தெரியும் அப்படின்னா பெருமாளை பார்த்தா கூட சில சமயத்தில் டவுட் வந்துடுவான். இப்பயே நமக்கு பல படங்கள்லாம் வந்திருக்கு, நீ பெருமாள் தானே உண்மையாவே அப்படின்னு. அந்த டவுட் இந்த குழந்தைக்கு வந்துடக்கூடாதுன்னு கார்கிய முனிவராகவே பெருமாள் வராராம். இந்த குழந்தைக்கு கார்கிய முனிவருடைய வடிவிலேயே தோன்றி, நீ இந்த திருவல்லிக்கேணிக்கு வந்து உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ளு சொல்லிட்டு போயிடுறார். அவன் அங்கே தெரிஞ்ச ஸ்தவமெல்லாம் போக இந்த இடத்துக்கு பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்துக்கு வர இந்த மனம் கமழுதுன்னு பார்த்தோம். இந்த க்ஷேத்திரத்தை வந்து தவம் பண்ணுறான் பெருமாள். ராமர் கம்ப்ளீட்டாக எப்படி முதல்ல நித்தியசூரிகளோட சேவை சாதிச்சாரோ அந்த மாதிரி இங்கே சேவை சாதிக்கிற சீதை, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன், ஆஞ்சநேயரோட இங்கே சேவை சாதிக்கிறதுனால இந்த இடத்துல ராமாவதாரத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு அடுத்ததாக சப்தரோமா அப்படின்னு ஒரு ரிஷி. இந்த ஒவ்வொருத்தருக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஈடுபாடு சுவாமி இல்லையா. நம்ம படிக்கிறோம், +2 படித்தாலுமே மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுக்கிறதா இல்லைன்னா வேறு எதாவது எடுக்கிறதா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா அப்படின்ற இடத்துல வேறு ஏதாவது ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலுமே இல்லை எனக்கு பயாலஜி போகணும், பயாலஜி எடுத்தாலுமே எனக்கு வேண்டாம், இப்போ MBBS இல்லை, நான் வந்து இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன், அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் எவ்வளோ இருந்தாலுமே ஒவ்வொரு கதையை கேட்கச்சே ஒவ்வொருத்தருக்கு எப்படி இந்த குழந்தைக்கு மதுமான்ற குழந்தைக்கு ராமாவதாரத்தில் ஈடுபாடோ அந்த மாதிரி சப்தரோமான்ற மகரிஷிக்கு கஜேந்திர மோட்சத்தில் ஒரு ஈடுபாடு. கஜேந்திர வரதனாக இங்கே பகவான் காட்சி அளிக்கணும், அவருக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு கருடன் மேலே வரணும் பகவான் அப்படின்னு. இந்த பகவானுடைய விஸ்வரூபம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். பகவான் விஸ்வரூபம் எடுத்தான், தன்னை வந்து தன்னுடைய பக்தனை காப்பாற்றினான்னு வரச்சே மோட்சம் கொடுக்க வர்றபோது துருவனுக்கு எப்படி வந்தான், கஜேந்திரனுக்கு எப்படி வந்தான், அர்ஜுனனுக்கு எப்படி வந்தான், அந்த இடத்துல எப்படி தன்னை காண்பித்தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி யாருக்கு என்ன தேவையோ பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொன்னான். எடு இல்லை, பிச்சை இடு. அந்த மாதிரி பகவான் அவர்களுக்கு வேண்டியதை அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான். அந்த மாதிரி இங்கே கஜேந்திர மோட்சத்தை இவன் வேண்டியதனால கருடாரூடனாக வந்து கஜேந்திர வரதனாக காட்சி அளித்ததாக ஒரு புராணம், பிரம்மாண்ட புராணத்திலே கதை இருக்கிறது.